உதவி செய்த எல்லாம் வல்ல இறைவன் பெத்தலையின் பாலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய போதக பிதா அவர்கள் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தின் ஜியு போப் சபை மன்ற தலைவரும் நம்முடைய சேகர தலைவரும் எம் பள்ளி தாளாளருமான அருள் திரு ஐயா அவர்கள் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர்கள் அநேக அலுவலக பணிகள் இருக்கும், சபை பணிகள் உண்டு. எல்லா பணிகளின் மத்தியிலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்கள் மத்தியில் அமர்ந்து இந்நேரம் வரை எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்ததற்காக ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் சாந்தம் உள்ளவர்கள், மனத்தாழ்மை உள்ளவர்கள், சிறு பிள்ளைகளை நேசிக்கிற விசேஷித்த குணம் அவர்களுக்கு உண்டு. என் பள்ளி பிள்ளைகள் யார் சென்று என்ன கேட்டாலும் அமைதலாக பொறுமையாக பதிலளித்து அந்த பிள்ளைகளோடு கூட கலந்துரையாடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அத்தகைய ஒரு அன்புள்ளம், சிறுவர்களை நேசிக்கும் உள்ளம் கொண்ட ஒரு குருவானவர் அவர்கள் என்னுடைய பள்ளிக்கு தாளராக கிடைத்திருப்பது எங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பொக்கிஷம். அதோடு கூட அவருடைய முகத்தை நாங்கள் கோபமாக பார்த்ததில்லை. எதற்கெடுத்தாலும் மெதுவான பிரதியுத்தரம் சொல்லக்கூடிய ஒரு அன்பான முகம். அவர்களுக்காக நாங்கள் இந்த வழியில் அவர்களை அதிகமாய் நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம். அடுத்ததாக நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மிகவும் சுறுசுறுப்பானவர்கள். அவர்கள் முதல் வரவேற்பு நடனமும் கடைசியாக ஆடிய நடனமும் அவர்கள் கற்றுக் கொடுத்த நடனங்கள். அந்த நடனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய சுறுசுறுப்புக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. வெஸ்டர்ன் மியூசிக் ஆனாலும் சரி, பரதநாட்டியம் ஆனாலும் சரி, நாட்டுப்புற பாடலானாலும் சரி, அவர்களுக்கு ஈடு இணை அவர்களை தான். அத்தனை துள்ளலோடு நடனம் ஆடக்கூடியவர்கள், எல்லா காரியங்களையும் ஈடு இணையற்ற விதத்திலே செய்யக்கூடியவர்கள். பாட வேண்டுமா, உரையாற்ற வேண்டுமா, எல்லா காரியங்களிலும் எங்களை வழிநடத்தி அவர்களைப் போலவே எங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமக்கு கிறிஸ்துமஸ் செய்தி, காட்டினிலே கிறிஸ்துமஸ் கதை சொன்ன அருமை அம்மாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளான மனம் மாற வேண்டும், அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் விரும்பும் காரியம் என்று சொல்லி நம்மை வாழ்த்தி அழகான கதை மூலமாய் சுருக்கமான செய்தியை பெருக்கமான ஆசீர்வாதத்தோடு சொன்ன அம்மா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கும் சபை உண்டு, பணி உண்டு, எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த 3 ஆண்டுகளாக பார்த்த முகம்தான், பார்த்தவர்கள் தான், ஆனா செய்தி புதிதாக இருக்கும். அத்தனை அருமையாக செய்தி கொடுத்த அருமை அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அடுத்ததாக அமர்ந்திருக்கிற அருமை பெற்றோர்கள், நீங்கள் இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்துமஸ் விழா நடத்தவே முடியாது. எத்தனை ஆயத்தம் இருந்தாலும், எத்தனை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணினாலும், நீங்கள் இல்லாவிட்டால் எங்களால் கிறிஸ்துமஸ் விழா நடத்த முடியாது. உங்கள் பெற்றோரை சந்தோஷமாக, உங்கள் பிள்ளைகளை சந்தோஷமாக அனுப்பி நாங்கள் கேட்ட அத்தனை காரியங்களிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் பயிற்சிக்கு அனுப்புகிறேன் சொன்ன வேலைகளிலெல்லாம் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி இன்று இந்த நேரம் வரை பணியையும் பொருள்படுத்தாது எங்களோடு தோள் கொடுத்து எங்களுக்கு பெரு உதவி செய்து கொண்டிருக்கிற அருமை பெற்றோர்களை நாங்கள் இந்த வேலையிலே அதிகமாய் நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பள்ளியிலே 439 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பெற்றோர்களும் எங்களுக்கு இன்று உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அவர்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்று இந்த வேளையிலே நன்றி சொல்லுகிறோம். அடுத்ததாக அருமையான பிள்ளைகள், நாங்கள் கொஞ்ச அளவிலே கற்றுக் கொடுத்தாலும் பெரிய அளவிலே நடத்தி காட்டினார்கள். அவர்களுக்கு எங்கள் மனமோந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த காலை முதலே மேடை அலங்காரம் செய்த அருமையான அண்ணன்மார்களுக்காக, இசை வாசித்த அருமையான தம்பிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புகைப்படம் எடுத்த அருமையான அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக ஒலி அமைப்புக்காக அண்ணன் கல்லூரியிலே, சாயர்புரம் கல்லூரியிலே மனகரன் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்லூரி பொறுப்புகள் அதிகம் உண்டு, அங்கும் அதிக பணிகள் உண்டு. அவைகளின் மத்தியிலும் எந்த நேரம் கூப்பிட்டாலும், எப்படி கூப்பிட்டாலும் உடனே ஓடோடி வந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் குடும்பமாக இங்கு அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஆசிரியர் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பயிற்சி செய்து எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் அமர்ந்து இங்கிருந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆசிரியருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி நன்றி வரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசீர்வாத ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த என்னுடைய பள்ளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ஆசீர்வாதம் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு துதியும் கனம் மகிமை உண்டாவதாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மைந்தன், தூயாவியாக திரிய தெய்வத்தின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்று என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாம் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.